Hello everyone, welcome to our channel. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளான் கிரியேட் பண்றது அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த பிளான்க்கே டோர்ஸ் விண்டோஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதுக்கு ஆர்க்கிடெக்சரல் டாப் போங்க. ஆர்க்கிடெக்சரல் டாப் போயிட்டு இங்க வால் பத்தி பார்த்திருக்கோம் நம்ம இல்லைங்களா? சோ வால்லையே இன்னும் ஸ்வீப்போ ரிவால்வ் எல்லாம் இருக்கு. என்னோட அப்கமிங் கிளாஸ்ல கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு டோர்ஸ் விண்டோஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? சோ டோர்ஸ்க்கு DR ஷார்ட்கட். ஸோ DR கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சம் சிங்கிள் ஃப்ளஷ்டு அப்படின்னா டாய்லெட்ஸ்க்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ சப்போஸ் ஒரு 30 inches × 80 inches இது டாய்லெட் இல்லைங்களா? ஸோ இங்கே பிளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ இங்கே அட்டாச் டாய்லெட் இருக்குது. இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. இப்போ 3D வியூ போங்க. 3D வியூ ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு இங்க போய்ட்டு ரியலிஸ்டிக் வியூ கொடுக்கலாம். இங்க போய்ட்டு ரியலிஸ்டிக் வியூ வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளஷ்டு டோர் வேணும் அப்படின்னா அங்க இருக்கிற டிஃபால்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இல்ல எனக்கு வந்து சம் டிசைன் வேணும் அப்படின்னா நம்மளே ஓனாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிம் ஆப்ஜெக்ட் ஆர்எல்ஸ் ரிவிட் சிட்டி வெப்சைட்ல எல்லாம் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். DR லோட் ஃபேமிலிக்குள்ள போயிட்டு எங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பிசில டீல சாஃப்ட்வேர்ல ரிவிட் ஃபேமிலிஸ் இங்க பாத்தீங்கன்னா ரிவிட் ஃபேமிலிஸ்ல டோர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டோர்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி டோர் வேணுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் டோருக்கு நான் இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு இங்க போய் பிளேஸ் பண்றேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ். ஸோ இங்க போயிட்டு பிளேஸ் பண்றேன். ஸோ பிளேஸ் ஆகிடுச்சிங்களா? உங்களுக்கு எஸ்கேப் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஆரோ மார்க் காட்டுது இல்லைங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேம் ஓப்பனிங் இருக்குது இல்லைங்களா? அது எந்த பக்கம் வேணுமோ ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஈவன் இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லைங்களா? அது ஓப்பன் ஃப்ரேம் வந்துட்டு அவுட் சைடு வேணுமா ஆர்எல்ஸ் இன்சைடு வேணுமா? மோஸ்ட்லி இன்சைட் தான் இருக்கணும். இன்சைட் கொடுத்துக்கோங்க. இது திக்னஸ் விட்த் டெப்த் இதெல்லாம் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எடிட் போங்க. எடிட் போட உடனே டியூப்ளிகேட் கொடுக்கணும். கண்டிப்பாக டியூப்ளிகேட் கொடுக்கணும். டியூப்ளிகேட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அப்புறமேட்டுக்கு இங்கே போயிட்டு ஏதாவது டோர் பேனல் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஃப்ரேம் மெட்டீரியல் வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோர் பேனல் வந்துட்டு அங்கே வுட் கலர் இருக்கு. இட் டேக்ஸ் மோர் டைம்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டோர் பேனல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ க்ரீன் கலர் கொடுக்குறேன் பாருங்க. உங்களோட எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ போயிட்டு 3D வியூவில் பாருங்கள். செலக்ட் 3D வியூ. ஸோ பேனல் ஃபுல்லாக க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா? உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கலர்ஸ் வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் ஃப்ரேம் கலர்ஸ் கூட எனக்கு இது வேண்டாம் வேறு கலர் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லெவல் 1க்கு போங்க. லெவல் 1க்கு போயிட்டு DR கொடுத்த உடனே சிங்கிள் ஃப்ளஷ்டு டோர்ஸ் இருக்கு. லோட் ஃபேமிலிஸ்ல போயிட்டு டெஸ்க்டாப் திஸ் பிசியில் போயிட்டு டில போயிட்டு சாஃப்ட்ல ரிவிட் ஃபேமிலிஸ் செலக்ட் பண்ணுங்க. ரிவிட் ஃபேமிலிஸ்க்கு அப்புறம் ரிவிட் ஃபேமிலிஸ் 1. ஸோ இதில் நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஈஸியாக டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பெட்ரூம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு சிங்கிள் பேனல் டோர் இருந்தால் போதும். அதுக்காக சிங்கிள் பேனல் டோர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு ஸோ இது கரெக்ட் இருக்கு. பட் இது சேஞ்ச் பண்ணணும். இந்த பக்கம் வரணும். நெக்ஸ்ட்டு இங்கே பூஜா இருக்கு. பூஜா ரூமுக்கு டபுள் டோர் மாதிரி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லோட் ஃபேமிலி எல்லா டோர்ஸுமே கிடைக்குது. ரிவிட் சிட்டி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டபுள் டோர் இருக்குது பாருங்கள். டபுள் கிளாஸ் டபுள் பேனல் டோர் இங்கே இருக்குது. ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இங்கே போய் ப்ளேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுக்கு மட்டும் ஓப்பன் ஆகல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
3D வியூ போங்க. 3D வியூ போயிட்டு ஜஸ்ட் இப்படி க்ரால் பண்ணுங்க. எந்த பக்கம் உங்களுக்கு கிச்சன் ஓப்பனிங் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பக்கத்தில் கொடுக்குறேன். செலக்ட் பண்ண உடனே எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் காட்டுதுங்களா, எடிட் ப்ரொஃபைல் போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பேக் வியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு லைன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து எனக்கு வந்துட்டு ஒரு 5 feet இருக்கணும். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டுக்கலாம். ஆர்க் செலக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா மிரர் ஆக்சிஸ் போங்க. ஸோ ட்ரா ஆக்சிஸ் போடுங்க. வந்துருச்சிங்களா? அப்புறம் ஸ்ப்ளிட் கமாண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரிம் கார்னர், இதையும் செலக்ட் பண்ணிங்கன்னா கார்னர்ஸ் ட்ரிம் ஆயிரும். அப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. ஸோ கஸ்டமைஸ்டு ஓப்பனிங் வேணும் அப்படின்னா இது மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? கிச்சனுக்கு இது மாதிரி வந்திருக்குங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ இங்கேயும் வால் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேயும் நான் ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். சப்போஸ் லெவல் 1க்கு போயிட்டு வால் செலக்ட் பண்ணுங்கள். வால் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு டோரை வால் க்ரியேட் பண்ணுங்கள். வால் க்ரியேட் பண்ணிட்டு எகெயின் 3D வியூ போங்க. 3D வியூ போயிட்டு ஸோ இது வந்து வால் ஹைட் சேஞ்ச் பண்ணணும் அப் டு லெவல் 2. ஸோ இதை செலக்ட் பண்ண உடனே எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் காட்டும். அப்புறமேட்டுக்கு பர்டிகுலர் வியூ போயிடுங்க. வியூ போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அது மாதிரி டிசைன் கொடுங்க. இங்கே பாருங்க, செலக்ட் ட்ரா மிரர் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிட்டு அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ப்ளிட் எடுத்துக்கோங்க. மிடில் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ட்ரிம் கார்னர் இதையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ க்ரியேட் ஆகிருக்குங்களா? உங்களுக்கு எது மாதிரி வேணுனாலும் கொடுத்துக்கலாம். ஐ திங்க் டோர்ஸ் பிளேஸிங்கு, அதுக்கப்புறம் அதோட எடிட்டிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் தி செஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.